இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. அக்கா, என்னாச்சுக்கா? நைட் 2 பேரும் எங்கேயாச்சும் வெளில போயிருந்தீங்களா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க கிட்ட நடிச்சிட்டு தான் இருக்கியா? இத பாரு, எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசு. புரியலக்கா, நீ எதை பத்தி பேசுற? டிவோர்ஸ் வேணான்னு சொன்னல, அது வெண்பாக்காக தானே? அது வந்து அதுல இப்ப என்னக்கா டவுட்? டவுட்டாவே இருந்துட்டா சந்தோஷம்தான், நிஜமாயிடக்கூடாதுடா. அக்கா, யாராச்சும் தப்பா உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? இதோ பாரு, நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. மல்லிய பத்தி தான் கேக்குறேன். உன் மனசுல அவளை பத்தி வேற ஏதாச்சும் இருக்கா? அக்கா, இல்லக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ ஏன் திடீர்னு இந்த மாதிரி கேக்குற? உன் நடவடிக்கைலாம் அப்படிதானே தெரியுது. அப்படிலாம் இல்லக்கா. நீ எதை வச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஏன் மாமா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? நடந்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் நினைச்சது சரியா போச்சு. எல்லாம் உன்னோட வேலை தானா? அதை என் வாயால வேற சொல்லணுமா? நாக்கு கூசுது. ஏய், என்ன பழக்கம் இது? அவளை அடிக்கிற ரைட்ஸ் உனக்கு யார் கொடுத்தா? ஏன் முன்னாடி அவளை கை நீட்டுற? அப்படின்னா அந்த அளவுக்கு நேத்து வந்தவன் உனக்கு முக்கியமா போயிட்டால? அக்கா, நடந்ததை அறகுறையா பார்த்துட்டு இவ உன்கிட்ட வந்து ஏதோ தப்பா சொல்லிருக்கா. அவ சொன்னது மாதிரி எதுவுமே நடக்கல. ராத்திரி ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு வந்து நின்ன. ஏய், என்னடா சொல்ற? என்னாச்சு உனக்கு? என்னடா, நீ எனக்கு போன் பண்ணிருக்க வேண்டியதானே? இப்போ பதறி என்ன பிரயோஜனம்? ராத்திரி உங்க 2 பேரையும் தான் கூப்பிட்டேன். அப்ப ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க 2 பேருமே இல்ல. அதான் நீங்க சொல்லாம கொள்ளாம 2 பேரும் தனியா விட்டு போயிட்டீங்களா? என்னால நிக்க கூட முடியல. கடைசியில அவதான் பாத்துக்கிட்டா. ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல விஜய். நான் ரஞ்சிதா கிட்ட சொல்லதான் சொன்னேன். ஏய், நீ விஜய் கிட்ட சொல்லலையா? இல்ல, மேல வந்தேன். மாமா ரூம்ல இல்ல. நானும் தப்பு பண்ணிட்டேன்டா. அட்லீஸ்ட் நானாவது உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும். என்னடா, அடி ரொம்ப பட்டுருச்சா? பெருசா ஒண்ணும் இல்ல, ஆனா தப்பிச்சது பெரிய விஷயம் தான். ஐயோ, நீங்க வீட்ல இல்லாததுனால அவ எல்லாமே எனக்கு செய்ய வேண்டியதா போயிடுச்சு. என்னால இருந்த நிலைமையில மறுக்க முடியல. புரியுது விஜய். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பொம்பளை இருக்க கூடாதுடா. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்கடா. நேத்து ஒரே நைட் தானே நாங்க இல்ல. நல்ல பொம்பளையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும். ஆனா அந்த கேப்பை இவ எப்படி யூஸ் பண்ணிருக்கான்னு பாத்தியா? எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமாடா? இவளுக்கு திரும்பவும் தாலி கட்டிட்டு வந்த நேரம் தான் நீ இப்படி எல்லாம் அடிபட்டு கிடக்குற. அக்கா, அதெல்லாம் விடுக்கா. நீ நினைக்கிற மாதிரிலாம் என் மனசுல எந்த எண்ணமும் இல்ல. தயவு செஞ்சு இதை பத்தி எதுவும் பேசாத. ராஜிமா பாருங்க, இவ இவ்ளோ நேரம் இங்கதான் இருந்திருக்கா. ஏய், என் தம்பி ரூம்ல உனக்கு என்னடி வேலை? அவரே என் புருஷன், அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். இதுல என்ன இருக்கு? ஓ, உனக்கு ஒய்யாரம் கேக்குதா? அவன் உன் புருஷங்கிற நினைப்பெல்லாம் உன் மனசுல இருந்து உடனே அழிச்சிரு. அவன் முதல்ல என் தம்பி. அவனுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க இருக்கோம். நேத்து நைட்டு நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்ப வந்து நான் என்னமோ அவர்கிட்ட இருந்து திருட்டுத்தனமா ஏதோ எடுக்க வந்த மாதிரி பேசுறீங்க. என்னடி, பேச்சுல திமிர்த்தனம் ஜாஸ்தியா இருக்கு. இதோ பாரு, நீ திருடிதான். நாங்க இல்லாத நேரத்துல என் தம்பிய திருட வந்திருக்க. ஈஸியா விஜய மயக்கி கைக்குள்ள போட்டுக்கலாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத. நேரம் வருண்டி, அப்ப உன்னை அவனே அடிச்சு துரத்த போறான் பாரு. அது வரைக்கும் நீ என்ன ஆட்டம் போடணுமோ போட்டுக்கோ. வா. மல்லிமா, ஃபீல் பண்ணாதீங்கம்மா. இல்லடா, அம்மா ஃபீல் பண்ணல. தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? நான் முருகர்கிட்ட ராஜியத்தை சீக்கிரமா ஃப்ளைட்ல போயிடணும் அப்படின்னு நான் முருகர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேம்மா. நீங்க வாங்கம்மா போலாம்.
மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட். ஓன்லி மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட். இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா ஓன்லி மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.